ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீ பத்மநாப சதகத்தில் 6வது தசகம் கற்க உள்ளோம். இந்த தசகத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் திரு அவதாரம் விவரிக்கப்பட்டுள்ளது. கொடும் புத்தி உடைய ஹிரண்யகசிபு பல யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் மனைவி கயாது. அவள் கருவுற்றிருந்தாள். இந்த அரக்கனே பெரும் கொடுமை செய்யும் பொழுது வரப்போகும் குழந்தை மேலும் கொடியவனாக இருக்கும் என்று எண்ணிய இந்திரன் அக்குழந்தையை அழிக்க எண்ணி இரண்யகசிபு இல்லாத வேளையில் கயாத்துவை கடத்தினான். தன் லோகத்திற்கு கொண்டு செல்லும் வேளையில் இடையே நாரத முனியை காண்கிறான். நாரதர் அவனுக்கு பிறர் மனைவியை அபகரிப்பது மகாபாவம் என்று அறிவுறுத்துகிறார். மேலும் அவள் வயிற்றில் வளரும் சிசு பெரும் பக்தனாக திகழ்வான் என்றும் கூறுகிறார். இதை கேட்ட இந்திரன் தன் தவறை உணர்ந்து கயாத்துவை நாரதரின் ஆசிரமத்தில் விட்டுச் செல்கிறான். நாரதரும் ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தினை உபதேசிக்கிறார். கயாத்து உறங்கிவிட உள்ளே உள்ள சிசு கொட்டி ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை உச்சரிக்கின்றது. பிறகு பிறந்த குழந்தையே பிரகலாதன். பிரகலாதன் பெரும் நாராயண பக்தனாக விளங்கினான். பிற குழந்தைகளுக்கும் ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தின் மகிமையை எடுத்து கூறி அவர்களையும் நாம சங்கீர்த்தனை செய்ய வைத்தான். தன் பரம எதிரியான மகாவிஷ்ணுவின் நாமத்தினை கூறியதால் இரண்யகசிபு வெறுப்புற்றான். தன் குழந்தையாகிய பிரகலாதனையே கொல்ல துணிந்தான். பலவாறு முயற்சித்தான். எதுவும் அவனை கொல்ல முடியாமல் போகவே வெறுப்புற்று எங்கே உள்ளான் அந்த ஹரி என்று கேட்க பிரகலாதனோ பகவான் எங்கும் நிறைந்தவர், இந்த தூணிலும் உள்ளார் என்று கூறுகிறான். கோபத்தில் ஹிரண்யகசிபு தூணை பிளக்கின்றான். அதிலிருந்து ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியாக உக்ர ரூபத்தில் தோன்றினார் பகவான். ஹிரண்யகசிபுவை வதம் செய்து பக்த பிரகலாதனை காத்து ரட்சித்தார். அத்தகைய கருணை மிக்க ஸ்ரீ பத்மநாப சுவாமியினை நான் நமஸ்காரம் செய்கிறேன் என்று சுவாதி திருநாள் மகாராஜா கூறுகிறார். பிறகு வாமன அவதாரத்தை வர்ணிக்கிறார். அதிதிக்கும் காஷ்யபருக்கும் பிறந்த புத்திரனே உபேந்திரனாகிய வாமனன். மகாபலியின் கர்வத்தை அடக்க அவனிடமிருந்து ஒரு சிறு அந்தண சிறுவன் ரூபத்தில் சென்று யாச்சகமாக 3 அடி நிலம் கேட்க உடனே வந்திருப்பது இறைவன் என்று அறியாமல் உடனே மமதையில் தன் சிறு கால்களால் எவ்வளவு வேண்டுமானாலும் அளந்து கொள் என்று எள்ளி நகையாடுகிறான். உடனே தன்னுடைய விஸ்வரூபத்தினால் மிகவும் பெரியதாக வளர்ந்து ஒரே அடியில் விண்ணையும் மற்றொரு அடியில் மண்ணையும் அளந்துவிட்டு 3வது அடிக்கு இடம் கேட்கிறார் பகவான். தன் அகந்தை அழிவுற்று தன் சிரசையே தந்தான் மகாபலி. தன் காலை அவனுடைய தலையில் வைத்து பாதாள உலகத்திற்கு அனுப்பினார் பகவான். இவ்வாறு திரிவிக்ரமமூர்த்தியாக காட்சி கொடுத்தார் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அவருக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்று கூறுகிறார். அடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்தவரே பரசுராமர். அகங்காரம் தலை தூக்கிய சத்திரிய குலத்தினை அழிக்கத் தோன்றிய அவதாரமே பரசுராம அவதாரம். இவ்வாறு உலகத்தில் அதர்மம் தலை தூக்கும் பொழுது பக்த கோடிகளை காவதற்காக பல திரு அவதாரங்கள் எடுக்கும் ஸ்ரீ பத்மநாப சுவாமியே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்று சுவாதி திருநாள் மகாராஜா கூறுகிறார். வாருங்கள், இத்தகைய அவதாரங்களை எடுத்து நம்மை காக்கும் ஜெகத் ரக்ஷகனாக விளங்கும் ஸ்ரீ பத்மநாப சுவாமியினை வழங்கி இந்த தசகத்தை கற்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ பத்மநாப சுவாமி கி ஜெய். ஸ்ரீ சுவாதி திருநாள் மகாராஜ் கி ஜெய். षष्ठम दशकम्. पुत्रोऽस्य वै समजनीः तवाङ्घ्रिभक्तः प्रह्लाद इत्यभिमतः खलु सज्जनानां तं तत्पिता परमदुष्टमतिर्न्यरौत्सीत् त्वत्सेविनं किमिह दुष्करमीश पापैः भूयोऽपि सोत जगदीश्वर गर्भवासे श्रीनारदेन मुनिनोक्त भवत्प्रभावः शुश्रावनो जनकवाक्यमसौ तथानीं तत्प्रेरितैर्गुरुजनैरपि शिक्षितश्च दृष्ट्वा पितास्य निजपुत्रमतिं त्वकम्पां त्वत्पादपद्मयुगलादतिरुष्टचेताः शूलैश्च दिग्गजगणैरपि दन्तशूकैः एनं निहन्तुमिह यत्नशतं चकार.
सोऽयं दृढं तव कृपा कवचावृताङ्गः नो किञ्चिदापकिल देहरुजामनन्त कस्ते बलं कलवदेत्यतदेव पृष्टः लोकत्रयस्य तु बलं हरिरित्यवाधीत् स्तम्भे विघट्टयति कुत्र हरिस्तवेति रूपं ततः समभवत्तव घोरघोरं नो वा मृगात्मन नरात्म च सिंहनादः सन्त्रासिता किल जगन्निकरान्तराळम् तूर्णं प्रगृह्य दनुजं प्रणिपात्य चोरौ वक्षो विधार्य नखरैः उदिरं निपीय पादाम्बुजैकनिरतस्य तु बालकस्य कायाधवस्य शिरसि स्वकरं न्यदास्त्वम् एवं स्वभक्तजनकामितदानलोल निर्लेपनिर्गुणनिरीह समस्तमूल मां पाहि तावकपदाब्जनिविष्टचित्तं श्रीपद्मनाभपरपूरुषते नमस्ते दृष्टो भवान् अदितिजो वटुरूपधारी दैत्यादिपेन बलिना निजयज्ञगेहे पृष्टश्च तेन किमु वाञ्छसि बालकेति पादत्रयी प्रमितभूमितलं ययाचे युग्मेन देवचरणस्य तु सर्वलोके पूर्णे तृतीयचरणं त्ववशः प्रदातुं बद्धश्च देहि मम मूर्ध्नि तृतीयपादम् इत्यब्रवीद्गतमधोऽनुगृहीत एषः जातोऽसि देवजमदग्निसुतो महात्मा त्वं रेणुका जठर ईश्वर भार्गवाख्यः शम्भुप्रसादसुगृहीतवरास्त्रजालः कृत्ताकिलारिनिकरोरुकुठारपाणिः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द नारायणमखिलगुरुभगवन् नमस्ते।